எல்லாம் வல்ல ஏகநாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள் அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் தாபியீன்கள் தாபியீன்கள் இமாம்கள் இறைநேசர்களான வலிமார்கள் நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் புனிதமான மாதத்தில் புனிதமான நாளில் ஜும்மாவுடைய நேரத்தில் இறைவனுடைய இல்லத்தில் இறை கடமையை இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் நம்மை அமரச் செய்திருக்கின்றான். இந்த மாதத்தில் இந்த நாளில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை எந்த வாக்கியங்களை இறைவன் மனித சமூகத்திற்கு தருவதாக வாக்களித்தானோ இந்த மாதத்தில் இந்த நாளில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நன்மைகளை எந்த வாக்கியங்களை இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை நன்மைகளையும் வாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியமான பெருமக்களே, இந்த உலகத்தில் மனிதர்களாக படைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு இனங்களும் ஒவ்வொரு வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்த உலக மனித சமூகத்தில் மனிதர்களுடைய வாழ்வியலை இரண்டு விதமாக பிரித்து விடலாம். ஒன்று இறைவனை ஏற்றவர்கள், மற்றொன்று இறைவனை மறுப்பவர்கள். பல சமூகங்களாக, பல மதங்களாக, பல இனங்களாக பல்வேறுபட்ட வாழ்க்கை வழிமுறைகளோடு உலகத்தின் மக்கள் வாழ்ந்து வந்தாலும் ஒட்டுமொத்தமாக இரண்டு ரீதியில் இறைவனை ஏற்றவர்கள், இறைவனை மறுப்பவர்கள் என்று இரண்டு நிலைகளில் அதை பிரித்து விடலாம். இறைவனை ஏற்காதவர்கள், அவர்களை குறித்து அல்லாஹ் அருள்முறை குர்ஆன் ஷரீஃபிலே ஒட்டுமொத்தமாக சொல்லும் போது இன்னல்லாஹ லா யக்ஃபிர் ஐ யுஷ்ரிக பிஹி வ யக்ஃபிர் மா தூன ذلك லிமன் யஷா. இறைவன் தனக்கு இணையான ஒன்றை உருவாக்குவதை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். இறைவனுக்கு இணையாக ஒன்றை உருவாக்கி இறைவனுக்கு இணையாக ஒரு தெய்வ கொள்கையை கையில் எடுத்துக்கொண்டு இறைவனுக்கு இணையாக ஒரு கடவுளை உருவாக்கி கொண்டு அதை வணங்குவதை ஒரு காலம் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஒப்புக்கொள்ள மாட்டான், மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்லும் போது இன்னல்லாஹ லா யக்ஃபிர் ஐ யுஷ்ரிக பிஹி, இறைவன் நிச்சயமாக தனக்கு இணையான ஒன்றை உருவாக்கி கொண்டு அதை வணங்குவதை வழிபடுவதை இறைவன் ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். அது அல்லாத எல்லா குற்றங்குறைகளையும் மன்னிப்பதற்கு இறைவன் சாத்தியமானவன், இறைவனை இணை வைப்பதை தவிர என்று அருள்முறை குர்ஆன் ஷரீஃபிலேயே இறைவன் தெளிவுபடுத்துவார். இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் இறைவன் உருவாக்கிய மார்க்கத்தில் அவர்கள் அவர்களின் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், எப்படி இஸ்லாமியர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்ந்தால் அது ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அது நன்மையை தரும். எது எல்லாம் தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த சமூகமாக இருந்தாலும் சரி, எது எல்லாம் நன்மை பயக்குமோ அத்தனை விஷயங்களையும் வரவேற்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எது எல்லாம்
தனி மனிதனாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, அது தீமையை, இடையூறை, இறைவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை உண்டாக்குமோ அத்தனை விஷயத்தையும் தடை செய்யக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் இறக்கும் வரை எதை எப்படி செய்தால் இறைவன் அவனை பிரியப்படுவான், எதை எப்படி செய்தால் அவன் உலகத்தின் வாழ்க்கை சரியாக அமையும், எதை எப்படி செய்தால் உலகத்தின் வாழ்க்கையும் சரி, மறுமையின் வாழ்க்கையும் சரி அவனுக்கு பாதிக்கப்படும் என்பதையெல்லாம் இறைவன் வேதங்களின் வாயிலாக, நபிமார்களின் வாயிலாக அடுக்கடுக்காக பல்வேறுபட்ட வாழ்க்கை வழிமுறைகளை சரியாக வாழ்வதன் அடிப்படையை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், இஸ்லாத்தின் அடிப்படையில். எனவேதான் இறைவன் சொல்லுவார், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்வினிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம் மாத்திரம்தான். இது அல்லாமல் எந்த ஒரு சமூகத்தை, எந்த ஒரு இனத்தை, எந்த ஒரு மதத்தை யார் சார்ந்திருந்தாலும் இறைவனால் அது ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை, ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பதை அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாகவே இறைவன் தெளிவுபடுத்தினார். இப்படி இஸ்லாத்தின் வாயிலாக இறைவன் எதை சட்டதிட்டங்களாக ஏற்படுத்தி தந்தானோ, இறைவன் எதை வரையறையாக உருவாக்கி தந்தானோ அதற்குள் வாழ்பவர்கள், பின்பற்றுபவர்கள், அதை ஏற்று நடப்பவர்கள் மாத்திரம்தான் முஸ்லிம்களாக, முஃமின்களாக இருக்க முடியும். இந்த எல்லையை, இந்த வரையறையை, இந்த வட்டத்தை தாண்டுபவர்களின் ஈமான் கேள்விக்குரியது, அது இறை பிரியத்திற்கு அப்பாற்பட்டது என்பதைத்தான் இறை நேசர்களும் நபிமார்களும் இமாம்களும் நமக்கு சொல்லி தந்தார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் மனித சமூகத்தை உருவாக்கும் போதே சில வரம்புகளை, சில கட்டுப்பாடுகளை, சில உபதேசங்களை கொடுத்துத்தான் அவர்களை வாழச் செய்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரும் போதே, பெருமானார் இந்த உலகத்திற்கு வந்ததே லிதுபய்யின லின்னாஸி மா நுனஸ்ஸில இலைஹி. அல்லாஹ் எதை வேதமாக, சட்டதிட்டமாக, வரையறைகளாக இறைவன் இறக்கினானோ அதை மக்களுக்கு போதிப்பதற்காக. பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன? லிதுபய்யின லின்னாஸி மா நுனஸ்ஸில இலைஹி. இறைவன் எதை சட்டதிட்டமாக வேதத்தின் அடிப்படையில் தந்தானோ அதை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவே இறைவன் என்னை பூமிக்கு அனுப்பினான். அந்த வழிகாட்டுதல்களை, அந்த சட்டதிட்டங்களை, அந்த வரையறைக்குள் வாழும் போது மனித சமூகத்தில் மாண்பும் உயர்வும் அவன் பெற்றுக்கொண்டே இருப்பான். இறைவன் கொடுக்கக்கூடிய சட்டதிட்டங்கள் அப்படித்தான். இறைவன் சொல்லக்கூடிய எந்த கட்டளையாக இருந்தாலும் அதை சொல்லும் போது இதை செய்தால் உனக்கு என்ன பயன் கிடைக்கும் என்பதையும் சேர்த்தே அல்லாஹ் சொல்லுவான். இதை செய்யவில்லை என்று சொன்னால், இதை விட்டுவிட்டால் நீ படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதையும் இறைவன் குர்ஆனின் வாயிலாக எச்சரிக்காமல் இருப்பதில்லை. உலகத்தின் வாழ்க்கை வழிமுறைகளை, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக இறைவன் சொல்லி காட்டும் போது கடன் குறித்தான, கொடுக்கல் வாங்கல் குறித்தான, மனிதர்களுடைய வியாபாரங்கள் குறித்தான அத்தனை சட்டதிட்டங்களை குர்ஆனில் இறைவன் போதனை செய்ததற்கு பிறகு இறுதியாக அல்லாஹ் சொல்லுவான், தாலிக்கும் அக்ஸத்து இன்தல்லாஹ். இதுதான் அல்லாஹ்வினிடத்தில் நீதமான முறை. இதன் அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்தால், இதன் அடிப்படையில் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால், இதன் அடிப்படையில் நீங்கள் வியாபாரத்தை மேற்கொண்டால் அது நீதமானதாக இருக்கும் என்பதை இறைவன் போதனை செய்வான். அந்த வசனங்களில்
இறுதியில் அல்லாஹ் சொல்லும் போது வத்தகுல்லா, எதை செய்தாலும் இறைவனுடைய அச்சத்திலேயே நீங்கள் செய்யுங்கள். வயஅல்லிமுக்குமுல்லாஹ் வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். இறைவன் உங்களுக்கு வாழ்க்கை நீதத்தை கற்றுத் தருகின்றான். இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு வழிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் என்று இறைவன் குர்ஆனின் வாயிலாக எச்சரிக்கை செய்வார். கொடுக்கல் வாங்கல் மாத்திரமல்ல, திருமணம் குறித்து, அதன் சட்டங்கள் குறித்து, அதன் வழிமுறைகளை குறித்து அல்லாஹ் சொல்லிவிட்டு இறுதியாக சொல்லுவான், கிதாபுல்லாஹி அலைக்கும். இது இறைவனுடைய சட்டங்கள். இதை பின்பற்றுவதும் பற்றி பிடித்துக் கொள்வதும் இதன் அடிப்படையில் வாழ்வதும் உங்கள் மீது கடமை. தலாக், குலா, இது சம்பந்தமாக இறைவன் அடுக்கடுக்கான சட்டங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், தில்க ஹுதூதுல்லாஹ் ஃபலா தஅததுஹா. இது இறைவன் நிர்ணயித்த சட்டங்கள். இதை எந்த நிலையிலும் நீங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள். யார் இந்த வரம்பை கடப்பானோ, யார் இந்த சட்டங்களை மீறுவானோ, யார் வேதங்கள் சொன்ன அடிப்படையில் வாழாமல் மனம் போன போக்கில் மனோ இச்சையை பின்பற்றி வேறு மதத்தில், வேறு இனத்தில், வேறு சமூகத்தில் இறைவனை மறந்த வாழ்க்கை வாழ்ந்தானோ, அவன் இந்த உலகத்தில் அநியாயக்காரன். அவன் இந்த உலகத்தில் அநியாயக்காரன். மனிதர்கள் மாத்திரம்தான் ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் எல்லைகளை மீறுபவர்கள். ஒரு எல்லை கோட்டை போட்டுவிட்டால் அதை மீறக்கூடிய ஷைத்தானுடைய புத்தி மனிதர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது. மனிதர்கள் அல்லாத எந்த படைப்பினங்களும் இறைவன் வகுத்த நியதியை, எல்லையை தாண்டுவதில்லை. இறைவன் சொல்லுவான், குல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன். இறைவன் எந்த கோட்டை போட்டானோ அத்தனை கோலங்களும் அதில் சுற்றி கொண்டிருக்கின்றது. சந்திரன் எந்த பாதையை இறைவன் கொடுத்தானோ அதே பாதையில் தான் அது சென்று கொண்டிருக்கின்றது. சூரியன் எந்த வரைபடத்தை அல்லாஹ் கொடுத்தானோ அதன் பாதையில் தான் அது சுற்றி கொண்டிருக்கின்றது. எந்த கோலங்களாக இருந்தாலும் எதை எதை வரம்புகளாக, வரையறைகளாக, எல்லைகளாக இறைவன் கொடுத்தானோ அத்தனை வஸ்துக்களும் அத்தனை படைப்புகளும் அதன் கோலங்களில், கோடுகளில் சரியாக சென்று கொண்டிருக்கின்றது. யோசித்து பாருங்கள். சூரியன் அதன் வரைவட்ட பாதையை மாறினால், சந்திரன் அதனுடைய பாதையிலிருந்து விலகி வந்தால் உலகத்தின் ஒட்டுமொத்த அமைப்புமே மாறிவிடும். இறைவன் உண்டாக்கிய படைப்புகளில் மனிதர்களை தவிர எல்லா படைப்புகளும் அதன் வரையறைக்குள், சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அதன் கோடுகளில் சரியாக பயணித்துக் கொண்டே இருக்கின்றது. மனிதன் மாத்திரம்தான் அவனுக்கு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அது மனித படைப்பில் ஊறிய ஒன்று. சூனத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எல்லாம் அனுமதி. ஹாதிஹி ஷஜரா, அல்லாஹ் சொன்னான், இந்த மரத்தின் பக்கம் மாத்திரம் போயிடாதீங்க. சுவனத்தில் எத்தனை பாக்கியங்கள், எத்தனை சுகபோகமான வாழ்க்கைகள், எத்தனை கனிவர்க்கங்கள், இதையெல்லாம் அல்லாஹ் அனுமதித்து விட்டு ஆதம் நபிக்கு சொன்னான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கு பக்கம் மக்களும் போகிறாங்க, மற்ற எல்லாத்தையும் அனுபவிங்க. ஷைத்தானின் சூழ்ச்சியால் எதை தடுக்கப்பட்டதோ, எந்த எல்லை வகுக்கப்பட்டதோ அதை தாண்டி ஷைத்தானின் சூழ்ச்சியால் மரத்தை நெருங்கினார்கள், பழத்தை உண்டார்கள், பூமியின் பக்கம் இறக்கப்பட்டார்கள். இது மனிதனின் தன்மை. இதை
தடுத்து கொண்டு தன்னை பாதுகாத்து இறைவனுக்காக ஒன்றை சரியாக செய்தால் அது ஈமானின் வலிமை என்பதை இந்த வசனத்தின் மூலமாக, இந்த வரலாறுகளின் மூலமாக இமாம்கள், இறைநேசர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். எனவேதான் அல்லாஹ் சொல்லுவார், தில்க ஹுதூதுல்லாஹ், இவைகள் எல்லாம் இறைவனுடைய கட்டளைகள், சட்டதிட்டங்கள், வரம்புகள். ஃபலா தஅததுஹா, எந்த நிலையிலும் இதை நீங்கள் கடந்து விடாதீர்கள். உமை யதஅத்த ஹுதூதுல்லாஹ், யார் இறைவன் சொன்ன சட்டங்களை கடப்பானோ, யார் இறைவன் வகுத்த வரம்புகளை தாண்டுவானோ, யார் இறைவன் சொன்ன எல்லைகளுக்குட்பட்டு வாழாமல் மனோ இச்சையின் பிரகாரம் மார்க்கத்தை புறந்தள்ளுவானோ, ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அல்லாஹ் சொல்லுவார், அவன்தான் அநியாயக்காரன். வாரிசுரிமை சார்ந்த சட்டங்களை அல்லாஹ் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே அதனுடைய சட்டங்களை, அதனுடைய நிலைகளை எடுத்து சொன்னதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுவார், லா ததுரூன அய்யுஹும் அக்ரபு லக்கும் நஃபா, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகம் நன்மை செய்பவர்கள் யார் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஃபரீதத்துன் மினல்லாஹ் இன்னல்லாஹ் கான அலீமன் ஹகீமா. எனவேதான் இப்படிப்பட்ட சட்டங்களை, சொத்துரிமைகளில், வாரிசுரிமைகளில் உங்களுக்கு எது பங்கை சரியாக எடுத்தால் குடும்பம் சரியாக நடக்கும் என்பதை அல்லாஹ் நிர்மாணித்திருக்கின்றான் என்பதாக குர்ஆன் ஷரீஃபிலே வாரிசுரிமை குறித்த சட்டங்களை அல்லாஹ் சொல்லியவுடன் இறைவன் சொல்லுவார், உமை யஸில்லாஹு வ ரசூலுஹு வ யத்த ஹுதூதுல்லாஹு யுத்கிலுஹு நார ஹாலிதன் ஃபீஹா வலஹு அதாபும் முஹீன். அல்லாஹ் சொல்லுவான், இறைவன் இப்படியெல்லாம் சட்டங்களை உங்களுக்கு கொடுத்து அதை மீறி விட்டால் நீங்கள் அநியாயக்காரன் மாத்திரமல்ல, யுத்கிலுஹு நாரா, அல்லாஹ் உங்களை நரகத்தில் புகுத்துவான், ஹாலிதீன ஃபீஹா வலஹும் அதாபும் முஹீன், அந்த நரகத்திலேயே நீங்கள் காலம் முழுவதும் தங்கிவிடுவீர்கள், மிக கொடிய வேதனைகள் உங்களுக்கு உண்டு என்று இறை சட்டங்களை மறுப்பவர்களை, இறை சட்டங்களை உதாசீனப்படுத்துபவர்களை, இறை வேதத்தின் அடிப்படையில் வாழாதவர்களை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இந்த வழிமுறைகள் ஏதோ உங்களுக்கு மாத்திரம் வருட வருடங்கள் மாறக்கூடியது அல்ல. யுரீதுன லியுபய்யின லக்கும் வ யஹ்தியக்கும் சுனனல்லதீன மின் கபலிக்கும் வ யதூபு அலைக்கும் வல்லாஹு அலீமுன் ஹகீம். முன்னால் சென்ற உத்தமர்கள், நியாயவான்கள், அவர்கள் பின்பற்றிய வழிமுறை. ஏன்? நீங்களும் சரியாக வாழ வேண்டும் என்பதற்காக, உங்கள் பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, இறைவனை அறிந்து அதன் வழியில் வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் மார்க்கத்தின் வாயிலாக, வேதத்தின் வாயிலாக, நபிமார்களின் வாழ்க்கை முறையில் உங்களுக்கு சட்டங்களை, வரம்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றான். எந்த இறை சட்டங்களாக இருந்தாலும் அதன் மூலமாக மனித சமூகத்திற்கு பல பாடங்களையும் படிப்பினைகளையும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். இறைவன் எதிர்பார்ப்பது அதுதான். ولا تقولوا لما تصفوا ألسنتكم الكذب هذا حلال هذا حرام. உங்களுக்கு ஒன்று தேவை என்று சொன்னால் இதை ஹலால் என்று சொல்லிவிடாதீர்கள். உங்களுக்கு ஒன்று தேவையில்லை என்று சொன்னால் இதை ஹராம் என்று சொல்லிவிடாதீர்கள். லிதஃப்தரு அலல்லாஹில் கதிப இன்னல்லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கதிப லா யுஃப்லிஹூன். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஹலாலாக்கி கொண்டால் ஹராமாக இருந்து, உங்களுக்கு தேவையில்லாததை நீங்கள் ஹராமாக்கி கொண்டால் ஹலாலாக இருந்து, இப்படி நீங்கள் செய்தால் இறைவனின் மீது இட்டு கட்டுவதற்கு சமம். இன்னல்லதீன யஃப்தரூன அல்லாஹில் கதிப லா யுஃப்லிஹூன். அல்லாஹ் சொல்வான், இறைவனத்தில் ஒருவன் இட்டு கட்டினான் என்று சொன்னால், இறை சட்டங்களில் மாறு செய்தான் என்று சொன்னால், இறை சட்டங்களை உதாசீனப்படுத்தினான் என்று சொன்னால், நிச்சயமாக லா யுஃப்லிஹூன், அவன் ஒரு காலும் வெற்றியடைய மாட்டான். இறைவன் சொன்ன கட்டளைகளின்படி நாம் வாழுகின்றோமா?
நபியின் வழிமுறைப்படி நாம் வாழ்க்கை மாறுகின்றதா அல்லது மனோ இச்சையை பின்பற்றி இவைகள் எல்லாம் புறந்தள்ளிக் கொண்டிருக்கின்றோமா என்பதை இறைவன் சோதிக்கின்றான். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. உடல் பொருள் சேதங்களால், நோயால், பல்வேறுபட்ட சிரமத்தால் அல்லாஹ் உங்களை சோதித்துக் கொண்டே இருப்பான். நெருக்கடியான அரசாங்கத்தால், நெருக்கடியான ஆட்சியாளர்களால், கொடிய நோய்களால் அல்லாஹ் உங்களை சோதித்துக் கொண்டே இருப்பான். இந்த சோதனையில் நீ எப்படி மீளுகின்றாய் என்பதை இறைவன் சோதிக்கின்றான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் அவர்களின் துணைவியார் ரஹீமா அம்மையார் சொன்னார்கள், நீங்கள் இறைவனுடைய தூதுவர் தானே, எவ்வளவு கொடிய நோயை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து விட்டான், உங்களை சோதிக்கின்றானே, இறைவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்தால் இறைவன் இந்த நோயிலிருந்து உங்களை காப்பாற்றி விடுவானே, ஏன் பிரார்த்தனை நீங்கள் செய்வதில்லை? நம்முடைய சொந்த ஊரிலிருந்து நம்மை வெளியாக்கி விட்டார்களே இந்த நோயின் காரணத்தால், ஏன் இறைவனிடம் நீங்கள் பிரார்த்திப்பதில்லை? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மனைவி அவர்கள் சொன்னார்கள், கடுமையான நோய், அந்த நோயின் காரணத்தால் உடல் முழுவதும் புண்கள், அந்த புண்களிலிருந்து சீல்வடிகின்றது, அதன் வாடை தாங்க முடியாமல் ஊரை விட்டும் நம்மை வெளியாக்கி விட்டார்களே, எவ்வளவு பெரிய சோதனை, இறைவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டாமா என்று கேட்டபோது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இறைவன் நான் இப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார், இறைவனுடைய ஆசையை நான் பொருந்திக் கொள்கின்றேன் என்று சொன்னார்கள். இறைவன் நான் இப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான், இறைவனின் ஆசையை நான் பொருந்திக் கொள்கின்றேன் என்று சொன்னார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அத்தனை நபிமார்களும் அத்தனை இறைநேசர்களும் சஹாபாக்களும் நமக்கு காட்டித் தந்த வழி இதுதான். இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, இந்த உலகத்தின் வெற்றி நிரந்தரமானது அல்ல, இந்த உலகத்தின் பணங்கள், பதவிகள், ஆசாபாசங்கள், சொத்து சுகங்கள் நிரந்தரமானது அல்ல. வல் ஆகிரத்து கைரும் வ அபகா, நாளை மறுமை மாத்திரம்தான் அது நிலையானது, நிரந்தரமானது என்ற சிந்தனை உங்களுக்குள் ஊடுருவிவிட்டால் ஈமானின் அஸ்திவாரம் உறுதியாக இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எந்த சோதனை வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும் இறைவன் இதை கொடுத்தால் அவனே அதற்கான தீர்வையும் தருவான் என்ற நம்பிக்கை. கடுமையான நோய் இறைவன் தான் கொடுத்தான், இதை அவன் பிரியப்படுகின்றான். இந்த நோய் என்னிடம் இருப்பதை இறைவன் பிரியப்பட்டால் அதை நான் பொருந்திக் கொள்கின்றேன் என்று சொன்னார்களே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அன்பானவர்களே, வல் ஆகிரத்து கைரும் வ அபகா, மறுமை மாத்திரமே நிலையானது, உறுதியானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லவ் கானத் துன்யா தஅதலு இன்தல்லாஹி ஜனாஹ பஉதா மா சகா காஃபிரன் மின்ஹா ஷர்பத்தும் மா. இந்த உலகம் இறைவனுடைய பார்வையில் ஒரு கொசுவினுடைய ரெக்கை அளவிற்கு பகுமானம் உள்ளதாக இருந்தால் இறைவன் இறை மறுப்பாளர்களுக்கு ஒரு மிடர் தண்ணீரை கூட கொடுத்திருக்க மாட்டான். இறைவனுடைய பார்வையில் இந்த உலகம் ஒரு கொசுவின் ரெக்கை அளவிற்கு தகுமானம் உள்ளதாக இருந்திருந்தாலும் இறை மறுப்பாளர்களுக்கு இறைவன் ஒரு டம்ளர் தண்ணீரை கூட கொடுத்திருக்க மாட்டான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகம் எதற்கும்
பயன் தரக்கூடியது அல்ல. இந்த உலகம் நம்மை காப்பாற்றாது, இந்த சொத்து சுகங்கள் நம்மை காப்பாற்றாது, இந்த பதவிகள் எதுவும் நம்மோடு வராது. உலகத்தில் வாழக்கூடிய 50 60 இந்த காலத்தில் நாம் எப்படி வாழுகின்றோம்? நல்லதை செய்தோமா? நல்லதை போதனை செய்தோமா? உண்மையை சொன்னோமா? சிரமப்படுபவர்களுக்கு உதவி செய்தோமா? இல்லாதவர்களுக்கு வாரி கொடுத்தோமா? இது மாத்திரம்தான் நாளை மறுமை வரை நம்மை கொண்டு சேர்க்கும். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்ன வார்த்தைகள் இதுதான். வேதத்தை பெற்ற பெருமானார் பதட்டத்தோடு நடுக்கத்தோடு வீட்டுக்குள் நுழைகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் ஜிப்ரீலை பார்த்த பதட்டத்தோடு, வேதத்தை பெற்ற அந்த கணத்தோடு தன்னை ஓடி வருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில், என்னை போற்றுங்கள், போர்வையால் என்னை போற்றுங்கள். நடுக்கத்தோடு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் நடுக்க வேண்டாம். லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா. இறைவன் உங்களை கவலைப்படுத்த மாட்டான், இறைவன் உங்களை இழிவுபடுத்த மாட்டான், இறைவன் உங்களுக்கு சோதனையை தர மாட்டான். லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா. ஏன்? இன்னக லதஸிலுர் ரஹம் வ தஹ்மிலுல் கல் வ தக்ஸிபுல் மஅதூம். ஏழைகளுக்காக நீங்கள் உழைக்கின்றீர்கள், இல்லாதவர்களுக்கு வாரி கொடுக்கின்றீர்கள், சொந்தங்களோடு சேர்ந்து வாழுகின்றீர்கள், உங்களை அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான் என்று சொன்ன வார்த்தை. உலகத்தில் சில வருடங்கள், இந்த வருடத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? அடுத்தவர்களை நோவினைப்படுத்தாமல், யாருக்கும் அநியாயம் செய்யாமல், யாரையும் துன்புறுத்தாமல், யாருடைய சொத்தையும் அபகரிக்காமல் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தோடு, நம்முடைய உற்றார் உறவினர்களோடு, நம்முடைய தெருவோடு, நம்முடைய ஊரோடு ஒன்றி அத்தனை நபர்களோடு இணக்கமாக அத்தனை நபர்களையும் அரவணைத்து, யாருக்கும் அநிதம் செய்து விடாமல், யாருக்கும் சோதனை கொடுத்து விடாமல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அக்ரிம் ஜாரக வலவு கான காஃபிரா. உங்களுக்கு அருகாமையில், உங்களுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு இறை மறுப்பாளர் இருந்தாலும் அவரையும் கண்ணியப்படுத்துங்கள். இறைவனை மறுப்பவர், இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தாலும் அவரை கண்ணியப்படுத்துங்கள். உங்களது இல்லத்தில் ஒரு உணவு சமைக்கப்பட்டால் அதை பக்கத்தில் கொடுத்து அவர்களையும் அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நபியின் பக்கத்தில் இருந்தவர்கள் யூதர்கள். ஒரு நாள் கூட நபியை குறித்தும் அவர்களின் குடும்பத்தை குறித்தும் தவறான எண்ணங்கள் கூட அவர்களுக்கு ஏற்படவில்லை. எப்படிப்பட்ட வாழ்க்கை! அத்தனையும் கொடுத்து வாழ்ந்தவர்கள் நபிமார்கள், இறை நேசர்கள், இமாம்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது, பெருமானார் இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த உலகமும் இல்லை. நமக்கு கிடைத்த நபியின் கண்ணியத்தை, தரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இறுதி தூதுவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதோடு முடிந்து விடக்கூடாது. அது அல்ல நபியின் கண்ணியம். முதல் படைக்கப்பட்ட நபியார் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். சுவனத்தில் இருந்து வெளியாக்கப்பட்டார்கள். 40 வருடங்கள் உலகத்தில் அழுது கொண்டே இருந்தார்கள். இறுதியில் அவர்களின் பாவம், குற்றம் மன்னிப்பதற்கு காரணம் யார்? யோசித்து பாருங்கள்.
ஏதோ இறுதி தூதுவர், இறுதி நபி, நபிகள் நாயகம் என்ற வார்த்தை மாத்திரமல்ல, அவ்வளும் நபி ஆகிரும் நபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பூமியில் இறக்கப்பட்டு அழுது கொண்டே இருக்கின்றார்கள். இறுதியாக ஞாபகம் வருகின்றது, இறைவன் அவர்களுக்கு உயிரை கொடுக்கும் போது தலையை உயர்த்தி பார்க்கின்றார்கள். சுவனத்தின் வாசலில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லி இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். இறைவன் ஆதம் நபியின் தவறை மன்னித்தானா இல்லையா? முதல் நபியின் குற்றம் மன்னிக்கப்பட்டதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தால். அத்தனை நபிமார்களுக்கும் நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அத்தனை ரசூல்மார்களுக்கும் ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அத்தனை மனிதர்களுக்கும் நாளை பரிந்துரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் உண்டான பல்வேறுபட்ட நபர்கள் நபியின் கண்ணியத்தை குறைப்பதற்கான முயற்சியில் பல்வேறுபட்ட செயல்பாடுகள், எதுவும் நிலைக்கப் போவதில்லை. அருள்முறை குர்ஆன் ஷரீஃபிலேயே இறைவன் பதிவு செய்தான். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக அல்லதி அன்கல ظهرك ورفعنا لك ذكرك. நபியே, உங்கள் புகழை நாம் உயர்த்தி கொண்டே இருப்போம். யார் புகழ்ந்தாலும் சரி, யார் இகழ்ந்தாலும் சரி, நபியை புகழ்ந்தால், நபியை கண்ணியப்படுத்தினால் நமது வாழ்க்கை ஈடேற்றம் பெறும். நபியை குறித்தல்ல, பெருமானாரின் தன்மையை குறித்து ஒருவர் குறுகிய சிந்தனையில் பார்த்தால் அவரின் மறுமைக்கான வாழ்வே சந்தேகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், இறைவனுடைய பார்வையில் இந்த உலகத்தின் தன்மை ஒரு கொசுவின் ரெக்கையளவிற்கு கூட இல்லை. கண்ணியமானவர்களே, நம் பெற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அத்தனை நபிமார்களுக்கும் பரிந்துரை கேட்பதற்கு தகுதியானவர்கள், அத்தனை சமுதாயத்திற்கும் பரிந்துரைப்பதற்கு தகுதியானவர்கள், அத்தனை மக்களையும் சுவனத்திற்குள் அழைத்து செல்வதற்கு தகுதியானவர்கள். எனவேதான் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலேயே இறைவன் சொன்னார், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிக்கும். முஃமின்களே, உங்கள் உயிரை விட மேலானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்கள் உயிரை விட மேலானவர்கள். லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. நபியின் வார்த்தையை விட உங்கள் சப்தம் உயர்ந்து விடக் கூடாது. ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் ரஹ்மத்தாக, அருளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பினார். நாளை நாம் சுவனம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த நபியின் ஷஃபாஅத் மிக முக்கியம். மிகச்சிறந்த முதல் நபியின் தவறையே அல்லாஹ் நபியின் பெயரை வைத்து மன்னித்தானா இல்லையா? அப்பேற்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்ற சமுதாயம் இந்த சமுதாயம். எனவேதான் குர்ஆனுடைய வார்த்தையிலேயே அல்லாஹ் சொல்லுவார், குன்தும் கைரு உம்மத், நீங்கள் சிறந்த உம்மத். யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. எத்தனை நபிமார்கள் நபியின் உம்மத்தாக, சமுதாயமாக நானும் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். எந்த நபிக்கும் கொடுக்கவில்லை. அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு மாத்திரம் கொடுத்தார். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கியாமத்தின் அடையாளமாக உலகத்தின் இறுதி நாட்களில் வருவார்கள். நபியின் உம்மத்தாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தில் ஒருவராக இந்த உலகத்தில் வாழுவார்கள் என்ற செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தைகளாலே இந்த சமூகத்திற்கு பதியப்பட்டது. அன்பானவர்களே, நாம் பெற்ற மார்க்கம்
நாம் பெற்ற நபி, நாம் பெற்ற வழித்தடம் சாதாரணமானது அல்ல. இன்ன அஸ்தகல் ஹதீத் கிதாபுல்லாஹ், இந்த உலகத்தில் மிகச் சிறந்த உண்மையான வார்த்தை இறைவனுடைய வார்த்தை. வகைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மிகச் சிறந்த வழிமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. எப்பேற்பட்ட மார்க்கத்தை, எப்பேற்பட்ட நபியை, எப்பேற்பட்ட சமுதாயத்தை அல்லாஹ் ஒன்றிணைத்திருக்கின்றான். எந்த நிலையிலும் நபியின் கண்ணியத்திற்கோ சமூகத்திற்கோ மார்க்கத்திற்கோ இடராக இடையூறாக இழிவான செயல்களில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. அதனால்தான் பெருமானார் சொன்னார்கள், அக்ரிம் ஜாரக வலவுக்கான காபிரா, உனக்கு அருகாமையில் உன் பக்கத்து வீட்டில் ஒரு இறை மறுப்பாளர் இருந்தாலும் அவரை கண்ணியப்படுத்து. நீ உணவு சுமைத்தால் அவர்களுக்கும் கொடு. யார் ஒருவன் அவனது வீட்டில் வகை வகையாக உணவுகள் சமைத்து அதை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் அந்த வாடையை அவர்கள் பெற்றுக்கொண்டு மனம் நோவினைப்பட்டால் அவன் ஒரு காலம் சூனத்திற்குள் செல்ல முடியாது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, வாழும் காலம் முழுக்க நன்றியுணர்வுகளோடு இறைவன் அதைத்தான் சொல்லுவார், ஃபதுக்குரூனி அதுக்குருக்கும், நீங்கள் என்னுடைய சிந்தனையில் வாழ்ந்தால் நான் உங்களை நினைப்பேன். வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன், நீங்கள் பெற்ற பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்துங்கள், அந்த பாக்கியங்களை அதிகப்படுத்தி தருவேன், எனக்கு மாறு செய்து விடாதீர்கள் என்று அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாக இறைவன் நமக்கு போதனை செய்து கொண்டே இருக்கின்றான். அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கை வாழக்கூடிய நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கதீரா, யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தின்மை ஏடுகளில் அதிகமாக தௌபா செய்தவர்களாக, பாவ மன்னிப்பை இறைவனிடம் பெற்றவர்களாக தனது வலதுகரத்தில் அந்த பட்டோலைகளை பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு மரணமாக கூடிய உயர் பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும்.